வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் அகல்யா. நான் ஆகாஷ்குமார். இன்னைக்கு செட்டிநாட்டு இட்லி சாம்பார் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். வேக வைப்பதற்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 150 கிராம், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கோங்க. ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்ச பருப்பை அதில் சேர்த்துக்குங்க. அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். வேக வைத்ததுடன் சேர்ப்பதற்கு தேவையான பொருட்கள்: 25 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, 5 கத்திரிக்காய். எல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. காய்கறியும் நறுக்கி வச்சிருக்கோம். உருளைக்கிழங்கும் நறுக்கி வச்சிருக்கோம். பருப்பு வெந்த உடனே தக்காளி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். அது கூட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். காய் வெந்த பிறகு தண்ணியை தனியாக ஈர்த்து வச்சுக்கணும். அது கூட முருங்கைக்காயை எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் குச்சி குச்சியாக இருக்கும். முருங்கைக்காய் எடுத்தோடனே மட்டுக்கட்டையால் அந்த காய்கறிலாம் நல்லா நசுக்கணும். கட்டி இல்லாமல் நசுக்கணும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா நசுக்கியாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம ஈர்த்து வச்சுக்க தண்ணியும் முருங்கைக்காயும் இல்லை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய் 4 பிச்சிருக்கோம், பெருங்காயம் 1 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம வீட்டிலேயே தயாரித்த சாம்பார் பொடி இது. சாம்பார் பொடிக்கான ஒரு காணொலியை நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அதை பார்த்துருங்க. இதுதான் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. ஒரு வானொலி எடுத்துக்குங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தும் சேர்த்துக்குங்க. ரெண்டும் பொரிஞ்ச பிறகு சீரகமும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குங்க. கூட கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ தாளிச்சதை சாம்பாரோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் நேரத்தில் நம்ம வீட்டிலேயே செஞ்ச சாம்பார் பொடியை இல்லை சேர்த்துக்குங்க. கொதிக்கிற நேரத்தில் போகிறனால இந்த சாம்பார் வாசமாக இருக்கும். சேர்த்த பிறகு கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்துக்குங்க. மல்லித்தலை சாம்பாருக்கு ருசி கொடுக்கும்.
கம கம என்று மணக்கும் செட்டிநாட்டு இட்லி சாம்பார் தயார். சாம்பாரை பார்த்தாலே பசியை தூண்டும். இதே மாதிரி தான் இதை நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசிலுக்கு வேக வைக்கணும். If you like this video, please subscribe தமிழ் முழக்கம், like, share and comment. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிகள், பின்தொடர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.